உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அறிவுறுத்துறாங்க. கல்வியுடைய அவசியத்தை சொன்னாங்க. தேவையுள்ள கல்வியும் இருக்கு, தேவையில்லாத கல்வியும் இருக்கு. தேவையுள்ள கல்வி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் பேராசையாக இருந்தாங்க, மெய்வந்து போயிடாதீங்க. அது உங்களை என்ன செஞ்சிடும்? உலகத்தின் பக்கம் திருப்பி விடும் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த கல்வி நமக்கு இம்மையிலும் பயன்படுத்தணும், மறுமையிலும் பயன்படுத்தணும் என்பதை இந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தரும். அதை மனதில் தாங்கியவர்களாக, எல்லா நேரத்திலும் பள்ளியோடு தொடர்புடைய நபர்களாக, மார்க்கத்தை எப்பொழுதும் சிந்தித்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் ஆறு வைத்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மேன்மைப்படுத்துவான், நமக்கு உதவி செய்வான். எவ்வளவு நெருக்கடி வரட்டுங்க, அல்லாஹ் ஒரு செகண்ட்ல நம்மளுடைய நெருக்கடி நிற்குவான். அல்லாஹ் நமக்கு உதவி செய்து விட்டால் நம்மளை போன்ற ஒரு பாக்கியவான் யாரும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எதற்காகவும் எந்த விஷயத்திற்காகவும் தடுமாற்றத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நாம மனதில் ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு நேரடியாக கொடு, என்ன உறுதிப்பாட வைங்க, என்னை எல்லோரும் நேசிக்கக்கூடியவளாக்கு, அல்லாஹ் ஒரு இடத்துல நாம் கேட்கக்கூடியவளாக இருக்கிறோம். என்னை நேசிடாதா, நீங்க என்னை நேசி, என்னை நீ நேசிச்சிட்டா நான் வெற்றி பெற்றுவேன். இப்படிங்கிறது தான் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்புடைய நபர்களாக, மார்க்க பற்றுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக எனது இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர்ந்து நமது பயிற்சி பரிசீலிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது முடிஞ்ச உடனே நன்றி உரை இன்ஷால்லாம். நம்ம லேட்டாக ஆனால் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இன்ஷா தொழிலை நிறைவேற்றுவோம். நம்ம சகோதரர்கள் 3 பேர் பேசியிருக்கிறாங்க, ஐயூபை, தல்ஹா, ஜுபைர். நம்ம இதுலேருந்து நம்ம என்ன அந்த இப்படி வந்தோம் கேட்டோம் போனோன்னு இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படியாவது செயல்படுத்தணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி பெற முடியும். நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாம் பெருநாள் தியாக திருநாளை கொண்டாடிட்டு நம்ம இருக்கிற நேரத்தில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கொடியேற்ற விழா. எதுக்கு கொடியேற்றுறாங்க? ஷேக் இமாம்தார் ஒளி விழான்னு ஒரு ஒளி விழா இருக்கிறாரு. அவருக்கு கொடியேற்றி இந்த 10வது நாள் நம்ம ஊர் அத்தாங்கன்னு நடக்கும். அப்போ அந்த நிகழ்ச்சி என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு நாள் சொல்கிறோம், நம்ம ஜமாத்தா இருக்கோம் எல்லாம், நம்ம இந்த ஊரில் உள்ள எல்லாருமே நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். நம்ம யாரும் நம்மளுக்கு எதிரி இல்லை, யாரும் நம்மளுக்கு விரோதி இல்லை. ஏன்னா அவங்க என்ன இப்போ அங்கே நிற்கிறாங்கன்னா, அங்கே மகரிப் பான்னு சொல்கிறாங்க, தொழுவைக்கு போகிற ஆள் இல்லை. எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மேலே அங்கே தர்காவில் நின்று கொடியேற்றுறாங்களே, அவங்களுக்கு தெரியாது அது என்ன. நம்ம போய் ஒரு கபூரில் போய் நிற்கிற மாதிரி அந்த கபூர் உனக்கு என்ன செய்யுங்கிற கூட அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இத்தனை வருஷ காலம் நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்லி நம்மளால் சொல்லதான் முடியும், யாரையும் கட்டி இழுக்க முடியாது. நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தம் இங்கே நம்ம ஊரில் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கடமை. தர்கா அன்னைக்கு இங்கே இந்த கூட குடியேற்ற அன்னைக்கு நீங்கள் சாமான் வாங்க கூட அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. சாமான் வாங்க போனால் புல்லு 60 சொல்லிட்டு நீங்கள் போனால் கூட அந்த பாவத்துக்கு நீங்களும் பங்காளி ஆயிருவீங்க. அதனால அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. எது எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீங்க நம்ம சொந்தத்துக்கு சொல்லணும். இது சொன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த தர்கா வழிபாடு இப்ப சொன்னாங்க, மரம் எல்லாம் வந்துருச்சு. ஒரு மரத்துல போய் வாழை கட்டி தொங்க விட்டு கதையெல்லாம் சொன்னாங்க. இந்த நம்ம ஊர்ல ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு சிந்தா மதர் ஒளி உள்ளா, அவர் எங்கன்னு வந்தாருன்னு தெரியல. அந்த மரத்துல எங்க எப்போ வந்து உட்காந்தாரு, என்ன செஞ்சாருன்னு தெரியல. அதுக்கு ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சிந்தா மதர் ஒளி உள்ளா, இங்க ஷேக் இமாம்தார் ஒளி உள்ளா, அந்த ஒரு பாத்திமா ஒரு பிபி ஒன்று உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம போய் நின்னோம்னா நம்மளுடைய கதை கடைசியில் கந்தால போயிடும். நம்மளுக்கு நம்ம நிரந்தர நரகத்துக்கு நம்ம போயிடுவோங்கிறத மனசில் வச்சு நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நம்மளாம் சேர்ந்து எண்ணத்தில் சொர்க்கத்துக்கு போனுங்கிற அந்த எண்ணத்தோட இன்ஷால்லா நம்ம எல்லாம் இருக்கணும். நம்ம நன்மை ஏவி தீமை தருகக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷால்லா. இப்போ நம்மளுக்கு பரிசீலிப்பு நடக்கும். முன்னாடி நம்ம முதல்ல சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருவோம், கடைசியாக பரிசீலிப்பு சொல்லுவோம் சார். பெண் பிள்ளைகளுக்கு சீட்டு வந்துருச்சு. அது புறாவோட சேர்த்து செலவு கொடுப்போம். உங்க வீட்டுக்கு வந்துடும். சில பிள்ளைங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, சீல் நிச்சயமா வீட்டுக்கு வரும். ஆனால் அதில் ப்ரைஸ் 7 பேருக்கு பாக்கி எல்லாருக்கும்
குரான் வரும் இன்ஷாஅல்லாஹ். முகமது அப்ரஸ் வாங்க முதலாளர். அடுத்தது முஜிபுர் ரஹ்மான் வந்து எடுத்தார். அடுத்தது முகமது ஆதில் வாங்க. அடுத்தது முகமது ஃபவாஸ் வாங்க தான். அடுத்தது சுஹைப் வாத்தா. முகமது சுஹைப். இதுல வந்து 3 பிரிவா வச்சிருக்கு. அதுல 3 பிரிவுல சி பிரிவு. அதுல 3ஆம் பரிசு முகமது நஜீப் வாத்தா. அதுல 3 பேர் தான் இருக்கீங்க, அதனால 3 பேருக்கு ரெக்கார்ட் பண்ணிச்சு. முகமது அசீம் 2வது பரிசு வாங்க. முகமது ஹாக்கில் வாத்தா முதல் பரிசு வாங்க. அடுத்தது பி பிரிவுல 3ஆம் பரிசு முகமது ஃபகீம் வாத்தா. ஃபகீம் வாங்க. இரண்டாம் பரிசு முகமது ரய்யான் மாத்தா. ரய்யான் வாங்க. முதல் பரிசு முகமது அஸ்லம் மாத்தா. அடுத்தது ஏ பிரிவுல 3ஆம் பரிசு ஹபீசுர் ரஹ்மான். இரண்டாம் பரிசு முகமது யாசர். அப்படிதான் உங்க பெயர் புத்தகம் வாங்கிக்கிறேன். முகமது யாசர் வா. முதல் பரிசு அஃப்ரீத் முகமது. முதல் பரிசு புக்கு இந்த சீல்டு சர்டிஃபிகேட் வாங்கினவங்க புக்கு வாங்காதவங்க வாங்கிக்கங்க. எல்லாருக்கும் ஆள் இருக்கு. இப்பொழுது இறுதிகளுக்கு வந்துட்டோம். நன்றி உரை இணைத் தலைவர் சர்வதேச அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நிறைவாக நடத்தி கொடுத்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று கூறியவனாக இதை வந்திருந்தவங்க எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சபை கரையிறதுக்கு எல்லாம் துவா பண்ணிருக்குது. சுப்ஹானல்லாஹ் அம்மாபி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொழுகை இஷா தொழுகை முடிச்சுட்டு இங்கே தான் கிளம்பலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு புரோட்டா ஏற்பாடு பண்ணியிருக்கு. சாப்பிடலாம் வரவங்க எல்லாம் இருந்து இப்போ வந்துடும். அந்த உடனே தொழுதுட்டு கையில் வாங்கிட்டு இருக்கலாம் சார். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி திரும்பி கொடுத்தா